தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்யணும். நீட்டில் இந்த மாதிரி வினாத்தாள் அப்படிங்கிறது லீக் ஆனதுனால அதே மாதிரியான வினாத்தாள்கள் இனி லீக் ஆகாமல் இருக்கணும். நீட்டு படிக்கிறவங்க நீட்டை ஆர்கனைஸ்டாக ரீஸ்ட்ரக்சராக பண்ணணும். இதுதான் டெல்லியில் சிஜேபி அப்படின்னு சொல்லக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு சில மாணவர்கள் இல்லாட்டி சில நபர்களால் தோற்றுவிக்கப்பட்டு கொஞ்சம் நாட்களாகவே பலருடைய ஒரு நெட்வொர்க்குடன் சேர்ந்து அவங்க ஆர்கனைஸ்டாக இப்போ ஒரு போராட்டம் அப்படிங்கிறத டெல்லியில் நடத்திட்டு இருக்காங்க. அந்த டெல்லியில் நடத்தின போராட்டத்தில் போலீஸ் இங்கிட்ட அடிக்கிறாங்க, இவங்களும் போலீஸ் அடிக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஒரு கட்டத்துக்கு மேலே இது நேரடியாக நான் சொன்ன மாதிரி அரசியல் சதுரங்கத்தில் ஒரு 3 வீடியோ பேசியிருப்பேன். நீங்கள் காஷ்மீர் 370 நீக்கினது தப்பு அப்படின்னு சொல்லி அதே போராட்டத்தில் குரல்கள் அப்படிங்கிறது ஒலிக்குது. ஆசாதி காஷ்மீரில் ஒலிக்க வேண்டிய குரல் இங்கே ஒலிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட இடத்துல இந்த இந்தியா அப்படிங்கிற ஒற்றுமையை சீர்குலைப்பதற்கான சில நடவடிக்கைகள், நான் எல்லாத்தையும் சொல்லலை, சில நடவடிக்கைகள் அந்த குரூப்லேயே அப்படியே மிக்ஸ் ஆகி ஒட்டுமொத்தமாக இப்போ நடக்கக்கூடிய மாணவர்களுடைய போராட்டத்தை தங்கள் பக்கம் இழுத்து கொள்வதற்கும் தாங்கள் தான் இதை செய்தார்கள், நாங்கள் தான் இதை செஞ்சோம், நாங்கள் இல்லைனா இந்த போராட்டமே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி இதற்கு ஒரு கிரெடிட்டை தேடுறதுக்கும் ஏகப்பட்ட அரசியல் கட்சிகள் இந்த மாணவர்களுடைய போராட்டத்துக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம் அப்படிங்கிற பெயரில் எங்களுடைய ஆதரவு இல்லாமல் இது நடந்திருக்கவே முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது மாணவர்களுக்கு மட்டும் கிடையாது, இந்தியாவுக்கே பெரிய சிக்கல் தான். ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ சில போராளிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடந்த 5 வருஷம் மியூட்டில் இருந்திருப்பாங்க. இப்போ அந்த போராளிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலெலும்பி வந்திருப்பாங்க. அதில் தெருக்குறள் அறிவு அப்படிங்கிறவரை பார்த்துருப்பீங்க, ரஞ்சித், வெற்றிமாறன் அவர்கள், அடுத்ததாக அமீர் அவர்கள், அடுத்ததாக மன்சூர் அலிகான் அவர்கள், ரேவதி அவர்கள் வந்திருக்காங்க, ஆண்ட்ரியா அவர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு சூர்யா அவர்கள் கூட என்னுடைய பிறந்தநாளை நீங்கள் கொண்டாட வேண்டாம், டெல்லியில் மாணவர்களுடைய போராட்டம் நடந்துட்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இன்னும் ஏகப்பட்ட பிரபலங்கள், ரஞ்சித் அவர்கள், மாரி செல்வராஜ் அவர்கள், இவங்க எல்லாருமே வருவாங்க, பேசுவாங்க. என்னென்ன பேசியிருக்காங்க, அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது, அந்த நோக்கத்தையும் தாண்டி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் என்டையராக நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கே அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஒரு ப்ரொட்டஸ்டர் எப்படி ஹைஜாக் பண்ணுறாங்க, எப்படி அவங்களுடைய ப்ரொட்டஸ்டாக மாற்றுறாங்க, இது எல்லாமே நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஒரு ப்ரொட்டஸ்ட்டுக்கு தேவை மக்களிடம் பேசக்கூடியதும் அவங்களுடைய கருத்துக்களும் தான். இதே மாதிரி தான் நம்முடைய கெரியர்லேயும் நாம் பேசக்கூடிய கருத்துக்கள் கொஞ்சமாக மாறினா கூட, அது இங்கிலீஷ் பேசும்போது கொஞ்சமாக மாறினா கூட நம்ம ஐடியா அங்கே கம்ப்ளீட் ராங்காக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் உங்களுடைய சேலரி ஹைக், உங்களுடைய அப்ரைசல், இது எல்லாமே பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிப்பட்ட ஆங்கிலத்தை நீங்கள் சுலபமாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா இதில் குரூப் கான்செப்ட் இல்லை. அதாவது இங்கிலீஷை பேசி தப்பாக இருந்து அதனால் நம்ம மனசளவில் ஏதாவது பாதிக்கப்பட்டுரும் அப்படிங்கிறது வேண்டாம். உங்களுக்காகவே 24 மணி நேரமும் மிஸ் நோவா அப்படிங்கிற ஒரு ஏஐ டீச்சர் காத்துட்ருப்பாங்க. அவங்க கூட நீங்கள் அன்லிமிட்டடாக 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதை தினசரி 30 நிமிஷம் ஒரு 4 வாரம் நீங்கள் 3லேருந்து 4 வாரம் பேசுனீங்கன்னா உங்களுடைய இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி அதிகமாகும் அப்படிங்கிறத யார் கிளைம் பண்ணுறாங்க? சூப்பர் நோவா கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ஃபிக்ஸ்டு கிளாஸ் டைமிங் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைமில் நீங்கள் இங்கிலீஷை ஸ்பீக் பண்ணி அதில் ஏதாவது தவறு வந்தது என்றால் அதை தமிழ்லேயே திருத்தி அதை எப்படி சரிப்படுத்தலாம் அப்படிங்கிறத உங்களுக்கான அந்த ஏஐ டீச்சர் சொல்லி கொடுத்துருவாங்க. இது மட்டும் தானான்னு கேட்டால் கிடையாது. ஆப் மட்டும் கிடையாதுங்க. இது கூடவே உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஹேபிட் மென்டார் அப்படிங்கிறவங்களையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ வெறுமனே வாட்ஸ்அப், யூடியூப், சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்லி இங்கிலீஷை வேடிக்கை மட்டுமே பார்க்காம அன்லிமிட்டடாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணி அதன் வழியாக உங்களுடைய இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி அதிகப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கான லிங்க் கீழே இருக்குது. அப் டு 75% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. தர்மேந்திர பிரதான் இவர் தான் சிஜேபியினுடைய ஹிட் லிஸ்ட்டில் முதல் இடத்தில் இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு நாம் எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம். இந்த தர்மேந்திர பிரதான் நீட் அப்படி இல்லைனா பள்ளிக்கல்வித்துறை அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், இந்த மினிஸ்டராக இருக்கும்போது இவர் ராஜினாமா செய்ய வேண்டும். அவரால் தான் இந்த நீட் அப்படிங்கிறது லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிறது சிஜேபி அந்த ப்ரொட்டஸ்ட் எல்லாமே நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். சரி, இந்த தர்மேந்திர பிரதான் அப்படிங்கிறவரை ஏன் இன்னும் கட்சியில் வச்சுருக்காங்க? அதான் மாணவர்கள் இவ்வளோ போராட்டம் நடத்திட்டாங்க. நீட் பேப்பர் லீக் ஆனது தானே. அந்த லீக் ஆனது அவர் உண்மையே நான் இது லீக் ஆயிடுச்சு, என்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணுறதுக்கான ப்ரெஷர் தானே இங்கே எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பிஜேபி இதை எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டால், பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இப்போ நடக்கக்கூடிய ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது பாதி தான் மாணவர்களுடைய ப்ரொட்டஸ்ட், மீதி அரசியல் தான். இந்த அரசியலில் ஏகப்பட்ட நபர்கள் இருக்காங்க. அந்த நபர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்கும்போது இன்னைக்கு இந்த தர்மேந்திர பிரதான் அப்படிங்கிற அவரை வச்சு சொல்லுவாங்க,
நாளைக்கு வேற யாராவது வருவாங்க, அடுத்த நாள் வேற யாராவது வருவாங்க. இப்படி ஒவ்வொரு நபர்களையா நீங்கள் என்ன செய்யணும், ராஜினாமா பண்ணணும்னு சொல்லி கடைசியாக மோடி அவர்களையே ராஜினாமா செய்ய வச்சிருவாங்க. அப்போ இது வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் பாயிண்டாக பார்க்கிறார்கள். பிஜேபி இதற்கு ஓகே சொல்லிட்டாங்கன்னா அடுத்தடுத்த போராட்டங்களுக்கு கண்டிப்பாக வளைந்து கொடுத்து விடுவார்கள். பிஜேபியினுடைய இல்லாட்டி மோடி அவர்களுடைய ஒட்டுமொத்தமான பிம்பம் இதோடி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பிஜேபி நினைக்கிறாங்களோ என்னவோ. பட் இந்த பக்கம் மாணவர்களுக்கு ஆதரவாக திரளக்கூடிய நபர்கள் என்ன சொல்கிறாங்க, பொதுவாக இந்த போராட்டம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேன் நீட் கிடையாது, நீட்டை ரீஸ்ட்ரக்சர் பண்ணு, நீட்டில் இருக்கக்கூடிய வினாத்தாள் இந்த மாதிரியான லீக்கேஜ் அப்படிங்கிறத கம்மி பண்ணுங்க, அப்படி இல்லைனா ஒட்டுமொத்தமாக நீட்டை பேன் பண்ணிருங்க அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே பேன் நீட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம ஆட்கள் தமிழ்நாட்டில் முழுக்க இதுக்காக தான் டெல்லியில் போராட்டம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கி சில நபர்களுடைய வீடியோக்கெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக இந்த திமுகவினுடைய ஈகோசிஸ்டம் இப்போ செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. இது அதிமுக காலத்திலே நம்ம பார்த்துருக்கோம். அதிமுக காலத்தில் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா திடீர்னு போராட்டங்கள் வெடிக்கும், தெருவுக்கு தெரு நிறைய பிரச்சார கூட்டங்களை போடுவாங்க. இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு முக்கியமான இடத்தில் தான் இந்த போராட்டம் நடந்துட்டுருக்கு அப்படின்னா இதே மாதிரி ஒவ்வொரு இடங்களிலும் பலவிதமான போராட்டங்கள் அப்படிங்கிறதுலாம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. இந்த ஆர்கனைஸ்டு அப்படிங்கிறது இப்போ மறுபடியும் வர தொடங்கி இருக்கு. ரஞ்சித் அவர்கள் பேசுகிறாங்க, தலித்துக்காக மீதம் இருக்கும் 8 அமைச்சர்கள் இல்லாட்டி 7 அமைச்சர்கள் என்ன செஞ்சாங்க, அண்ணன் வன்னியரசு அவர்களை தவிர அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு அரசியல் கேள்வியா, நீட் அப்படிங்கிற இல்லாட்டி மாணவர்களுடைய போராட்டத்தையும் தாண்டி ரஞ்சித் அவர்கள் பேசினது தலித் அரசியல். அப்போ அதுக்குள்ளே தலித் அரசியலை உள்ளுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இந்த தலித் அரசியல் மட்டுமோ இதோடி நின்றுமான்னு கேட்டால் அது கிடையாது. அடுத்தது அவங்க என்ன சொல்லுவாங்க, ஜனநாயகன் எங்களுக்கு தேவை கிடையாது, எங்களுக்கு ஜனநாயகம் தான் தேவை அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதுமா இன்னைக்கு பிரச்சாரங்கள் அப்படிங்கிறது கொடிக்கட்டி பறந்தது. ஏன்னா ஒரு படத்தை எதிர்ப்பது தான் உங்களுடைய அஜெண்டானா அப்போ பேன் நீட்டோ இல்லாட்டி நீட்டை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறது உங்களுடைய அஜெண்டா கிடையாதான்னு கேட்டால் அதெல்லாம் எங்களுடைய அஜெண்டா இல்லை அப்படிங்கிற மாதிரியே போராட்டங்களை அவங்க என்ன செய்கிறாங்க, டைவர்ட் பண்ணுறாங்க. முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பேச வேண்டும், முதல்வர் விஜய் எங்கள் கூட இருக்க வேண்டும், முன்னாள் முதல்வர் எங்கள் கூட இருந்தார் அப்படின்னு சொல்லி சில பேட்டிகளை என்னால் பார்க்க முடிந்தது. முன்னாள் முதல்வர் இவங்க கூட இருந்தாங்களா? அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடியே நீட்டை காலி பண்ணியிருக்கணும்ல. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீட்டு ரத்து ஆயிருக்கணுமா வேண்டாமா, இல்லாட்டி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே நீட்டு ரத்து ஆயிருக்கணுமா வேண்டாமா? அப்போ திமுக காலகட்டத்தில் செஞ்ச தவறுகள், திமுக நாங்கள் நீட்டை கேன்சல் பண்ணிடுவோம், நீட்டை ரத்து பண்ணக்கூடிய ரகசியம் எங்ககிட்ட இருக்குது, 7 மாதங்களை நாங்கள் நீட்டை ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்ன இந்த வாக்குறுதிகள், இது எல்லாத்தையுமே மடைமாற்றம் செய்வதற்கு ஒரு கூட்டம் தயாராகி வருகிறது. அப்போ இந்த கூட்டத்துக்குள்ளே திமுக காரங்க கொஞ்சம் கொஞ்சமாக நுழைய ஆரம்பிக்கிறாங்க. யாரெல்லாம் நுழையிறாங்க, தமிழன் பிரசன்னா பிரசன்னா அப்படின்னு சொல்லி நம்ம அரசியல் சதுரங்கத்தில் பேசியிருந்தோம். அவங்க இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆளூர் சானவாஸ் அவர்கள், அதாவது விசிகாவினுடைய முக்கியமான ஒரு நபரும் பெருவாரியாக திமுகவினுடைய கருத்துக்களுடன் ஒத்த கருத்து இருக்கக்கூடிய நபர், எப்போ வேணாலும் திமுகவில் போய் ஜாயின் பண்ணிடுறார் அப்படின்னு சொல்லி அரசியல் களத்தில் ரொம்ப பெருசாக பேசப்பட்ட ஒரு நபர் தான் ஆளூர் சானவாஸ் அவர்கள். அவர் இன்னைக்கு இந்த சிஜேபி ப்ரொட்டஸ்ட்டுக்குள்ளே போய் பங்கெடுக்கிறார். அப்படி பங்கெடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நான் இப்போ தான் வரும்போது பார்த்தேன், ஒரு படத்துக்கு மண்சோர் சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. ஏன் சார், இங்கே விவசாயிகளுடைய போராட்டம் நடந்துச்சு. இதே ஆளூர் சானவாஸ் அவர்கள் இதே விசிகா திமுக கூட்டணி நடந்துட்டு இருந்த போது அவங்க, அதாவது கடந்த 5 வருடங்களில் ஏகப்பட்ட ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. எங்கள் டிஎன்பிஎஸ்சியினுடைய ஒரு வினாத்தாளில் குளறுபடிகள், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சரியாக நடக்கலை அப்படிங்கிற அந்த குளறுபடிகள், ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்களுடைய போராட்டம் நடந்துச்சு, மாணவர்களுடைய போராட்டம் நடந்துச்சு, அந்த பக்கமாக மருத்துவர்களுடைய போராட்டம் நடந்துச்சு, துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டம் நடந்துச்சு. இந்த போராட்டம்லாம் நடந்துட்டு இருந்த போது இட்லி கடை படத்தை பார்க்கறதுக்காக சுப்பிரமணியம் அவர்கள் 300 குழந்தைகளுக்கு ஃப்ரீயாக டிக்கெட் எடுத்து கொடுத்து நம்ம என்ன பார்த்தோம், இட்லி கடை படத்தை பார்த்தோம். இட்லி கடை படம் தான் பார்த்தோம்னா மேயர் பிரியா அக்கா மாமன்னன் நல்ல படம், அருமையான படம் அப்படின்னு சொல்லி ரிவ்யூ சொன்னாங்க. இல்லை நாங்கள் வந்து குட் பேட் அக்லியை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கீதா ஜீவன் அக்கா, அவங்க அந்த நேரம் அமைச்சராக இருந்தாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு படத்தை பார்த்துட்டு அதுக்கான விமர்சனம் அதுக்கான கூட்டத்தெல்லாம் வச்சாங்க. ஒன்றுமே வேணாம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டான் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க தான் இவ்வளவு போராட்டங்கள் நடந்துட்டு இருந்த போதும் எல்லா படத்தையும் விநியோகம் செய்தது, தயாரித்தது. இந்த நேரம்லாம் யார் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. ஆளூர் சானவாஸ் உட்பட, இங்கே இந்த பக்கமாக ரஞ்சித் அவர்கள் உட்பட, மாரி செல்வராஜ் உட்பட யாருமே பேசலை. ஆனால் இன்றைக்கி மாரி செல்வராஜ் அவர்கள்லாம் வந்து நாங்கள் மக்களுடன் இருக்கிறோம், நாங்கள் வந்து இந்த மாதிரி மாணவர்களுடைய போராட்டத்தில் எங்களுடைய பங்களிப்பு இருக்குது, கண்டிப்பாக என்னுடைய பங்களிப்பும் மாணவர்களுடைய போராட்டத்தில் இருக்குது. ஆனால் அதை தாண்டி மாணவர்களுடைய போராட்டத்தை மடைமாற்றம் செய்து இங்கே தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு வேக்கண்ட் உருவாக்கிடலாம், ஒரு அண்ட்ரஸ்ட்டை உருவாக்கிடலாம்
அப்படி உருவாக்கி இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைதியை சீர்குலைத்து விடலாம், இப்போ வந்திருக்கக்கூடிய கட்சியை கலைத்து விடலாம், இப்போ வந்திருக்கக்கூடிய ஆட்சியை கலைத்து விடலாம், அதன் பிறகு அவங்களுடைய எஜமானனான திமுகவை மறுபடியும் உள்ளக கொண்டு வந்துடலாம், 6 மாசத்துல ஆட்சி கவிழ்ந்து விடும் அப்படின்னு சொல்லி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், 4 மாசத்துல ஆட்சி கவிழ்ந்து விடும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், இந்த ஆட்சி நிலைக்காது அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்போ இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக டெல்லி ப்ரொட்டஸ்ட்டை இங்கே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாமல் இங்கே சமூகத்தில் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அப்படியே தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு எதிராக திருப்பி மாணவர்களை போராட வைத்து அந்த மாணவர்கள் இன்னைக்கு ரஞ்சித் அவர்கள் கேட்ட கேள்வி அதுதான், நீங்கள் நீட்டுக்கு எதிரானவங்க தானே, அப்போ மாணவர்களை ஏன் நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. மாணவர்களை அறவழி போராட்டம் நடத்துங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ரோட்டை மறிக்காதீர்கள், ரோட்டில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இல்லாட்டி அங்கங்கே போகக்கூடிய வாகனத்தை மறிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் அதற்கு விளக்கத்தை கொடுக்குறாங்க. நீங்கள் போராடுங்க, அறவழி போராட்டத்தில் நாங்களும் உங்கள் கூட நிற்கிறோம். நீட் எக்ஸாம் வேண்டான்னு மட்டும் இல்லை, நீட்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் தாவேகா சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் நாம் என்ன செய்யணும், நம்முடைய மாநில பட்டியலில் கல்வியை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்க மறுக்கக்கூடிய நபர்கள் அதை அப்படியே டைவெர்ட் பண்ணி ஒட்டுமொத்தமாக ஜனநாயகனுக்கு எதிரான ஒரு பெரும் மாற்றத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடிந்தது. சரி, அப்போ இங்கே நிறைய பேர் சொல்கிறாங்களே, இது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த இறையாண்மைக்கு எதிரான ஒரு போராட்டமாக முன்னெடுப்பார்கள், நக்சல்ஸ் உள்ளே வந்துட்டாங்க, நிறைய நாடுகளுடைய ஃபண்ட் உள்ளே வந்துருச்சு, வாங்க சாப்பிட்றாங்க, எல்லாருக்கும் பீஸா பர்கர் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் நான் பார்த்தேன். இதில் இருக்கக்கூடிய உண்மை என்னென்னா, மாணவர்களுங்க அவங்களுக்கு பயம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. ஏன்னா நம்மளும் மாணவ பருவத்தை தாண்டி தானே வந்திருப்போம். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த ஆக்ரோஷம், எங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் நாங்கள் எப்படி எடுக்கிறது, எங்களுடைய ரைட்ஸ், எங்களுடைய உரிமையை நாங்கள் தான் மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய போராட்டம் ரொம்ப துரிதமாக இருக்குது. ஆனால் இந்த போராட்டத்துக்கு என்ன அடித்தளமாக இருந்தது, அந்த அடித்தளத்தை பாஜக எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க, எப்படி இந்த மக்களிடம் எடுத்து சொன்னாங்க, மக்களிடம் இல்லை மாணவர்களிடம் எப்படி எடுத்து சொன்னாங்க, மாணவர்களை காட்டிலும் இங்கே இருக்கக்கூடிய சக்திகள் வேறு யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத பிஜேபி தொடர்ச்சியாக செய்து வருகிறது. அந்த மிஸ்கம்யூனிகேஷன் எதிர்கட்சிகள் எல்லாருக்குமே என்ன ஆகுது, சூப்பரான ஒரு சான்ஸாக மாறுது. இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் திடீர்னு பார்த்தா காந்தி நினைவு மண்டலத்துக்கு நான் நடைபயணம் மேற்கொள்ள போகிறேன், இல்லை இன்னொரு பக்கம் என்னுடைய போராட்டம் இருக்க போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சிஜேபியினுடைய போராட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் என்ன சொல்கிறாங்க, ராகுல் காந்தி அவர்கள் செய்வது சரியான போராட்டம் கிடையாது, அவர் போராட்டத்தை மடைமாற்றம் செய்ய நினைக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் மீது குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஸோ இப்போ சிஜேபி உண்மையாக அவங்க எதுக்காக போராடுறாங்க அப்படிங்கிறத விட, சிஜேபிக்குள்ளே வந்தவங்க எங்களுடைய ஆதரவு வேறு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி திமுகவினுடைய ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நாங்கள் விதைத்த விதை இன்னைக்கு இந்தியா முழுவதுமாக பரவி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் பேசினனால தான் எனக்கு இந்தியா முழுக்க நீட்டுக்கு எதிரான குரல் உயர்ந்திருக்கிறது, சத்தியமாக கிடையாது. அப்படின்னா 5 வருஷத்துக்குள்ள நீங்கள் பேச வேண்டிய இடத்துல நீங்கள் பேசாமல் மௌனம் காத்து ஊமையாக இருந்து விட்டீர்கள் அப்படிங்கிற கோபம் தான் உங்கள் மேலே எங்களுக்கு வருமே தவிர, இப்போ நாங்கள் பேசினனால தான் இந்தியாவே பேசுது அப்படின்னு சொல்லி இதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. இது முழுக்க முழுக்க அந்த மாணவர்களா சிஜேபியா அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய சமூக விரோதிகள் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதும், காவல்துறை அதிகாரிகள் லத்திச்சார்ஜ் பண்ணிட்டாங்க, மாணவர்களுக்கு எதிரான அட்டாக் அப்படிங்கிறத பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, மாணவர்களுக்கு எதிரான அட்டாக்குக்கு நம்ம வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் உள்ளடி வேலைகளில் இருக்கக்கூடிய பல நபர்கள் அவங்களுடைய உண்மையான முகங்கள் இது எல்லாத்தையுமே வெளிக்கொண்டு வருவதற்கு இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் கண்ணும் கருத்துமாக அவங்களுடைய வேலையை செய்யணும். எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு சொல்லி மாணவ புரட்சியெல்லாம் சும்மா அப்படி விட்டு தள்ளிட்டு போயிட முடியாது. அது மாணவர்களுடைய புரட்சி அப்படின்னு சொல்லும்போது வேற மாதிரி இருக்கும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய மாணவ புரட்சியை இங்கே விஜய் அவர்களுக்கு எதிரான புரட்சியாகவும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் மாற்றத்துக்கு எதிரான ஒரு புரட்சியாகவும் மறுபடியும் 2 கட்சி தான், அதிமுக திமுக, அதிமுக திமுக, இந்த 2 பேரை தவிர வேற எவனுமே வந்துடக்கூடாது, வந்தால் அவனை நாங்கள் ஓட ஓட விரட்டுவோம், அமைச்சர்களை கேள்வி கேட்போம், எனக்கு 8 தலித் அமைச்சர் வந்ததெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, அவன் தலித்துக்காக குரலே கொடுக்கல அப்படின்னு சொல்லி ரஞ்சித் அவர்கள் பேசுகிற அளவுக்கு இங்கே வந்துருச்சுன்னா, அடுத்ததாக சிபிஐனுடைய தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, கம்யூனிஸ்ட் தலைவர்கள், நாங்கள் தாவேகாவுக்கு கொடுத்த ஆதரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டியதாக இருக்கும். புரியுதா? இப்போ எல்லாருமே மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் அவர்களையும் விஜய் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நகர்வுகளையும் மிரட்டி 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 ஆளூர் சானவாஸ் விசிகா இந்த மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோதான். நான் பார்த்தேன் இந்த ஒரு படத்துக்காக இப்படி ஒரு இளைஞர்கள் கூட்டம், அப்படி ஒரு இளைஞர்கள் கூட்டம் இருக்கும்போது இப்படியும் ஒரு இளைஞர்கள் கூட்டம் இருக்குன்னு சொல்லி அங்கே போராட்ட அந்த இளைஞர்களை பார்த்து பேசுகிறாங்க. இதில் இன்னொரு பெரிய சப்ஜெக்ட் என்னென்னா, மாணவர்கள் நாளைக்கு காலேஜஸ்க்கு போக மாட்டாங்கன்னு சொல்லி ஒருத்தர் நேற்று பேட்டி கொடுக்கிறார். அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா திமுக அந்த கட்சிக்கு ரொம்ப 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 க்ளோஸ் ஆனவர்.
அவருடைய எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது. அரசியல் சதுரங்கத்தில் அதை நம்ம பப்ளிசிட்டி பண்ணிடலாம். ஸோ இது எல்லாமே இங்கே ஆர்கனைஸ்டாக நடந்துகிட்ருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அண்ட்ரஸ்ட்டை டெல்லியில் நடக்கக்கூடிய ப்ரொட்டஸ்ட்டை பேஸ் பண்ணி உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கோஷ்டி. இதை கண்ணும் கருத்துமாக இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கம் பார்த்து கொள்ள வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறை இதை மிகப்பெரிய அளவில் மானிட்டர் பண்ணணும். இப்போ இதெல்லாம் எப்படி மாற்றுவாங்கன்னா, நிறைய மாணவர்களை அடித்து நொறுக்கிற மாதிரியான வீடியோஸ் எல்லாம் போட்டு, விஜய் அவர்கள் எங்களை அடிச்சிட்டாரு, விஜய் அவர்களை பற்றி பேசாதீங்க, நான் அந்த தப்பாக பேசுவோம், எங்களுக்கு கெட்ட கெட்ட வார்த்தையாக வருது, அவர் முதல்வரே கிடையாது, அவர் வாயை திறக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களும் இனிமேல் விஜய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கு எதிராக இது மாற்றப்படும். 5 வருஷம் நம்மளை ஏமாத்தின கூட்டத்தை நம்ம இப்போ மறந்துட்டு 90 நாளான ஒரு கட்சியையும் 2 வருடங்களான அந்த கட்சியினுடைய ஒட்டுமொத்தமான அந்த வளர்ச்சியும் நம்ம என்ன செய்வோம், இன்னைக்கு இருட்டடிப்பு செய்ய போகிறோம். அதுதான் நடக்க போகுது. அப்போ இது விஜய் அவர்களுக்கான முட்டா அப்படின்னு கேட்டால் அது முட்டு கிடையாது ராசா. எவன் இங்கே மாற்றத்துக்கு வந்தாலும் நாங்கள் மாறவே விட மாட்டோம். ஒரு ப்ரொட்டஸ்ட்டை பண்ணி அந்த ப்ரொட்டஸ்டினுடைய உண்மையான நோக்கத்துக்கு இவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனால் எப்போ இவங்க ஆசாதி, ஆர்டிகல் 370, ஜனநாயகம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய அஜெண்டாவுக்கு தகுந்த மாதிரி மக்களை பிரித்து போராட்டத்தை வழி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்களோ, மாணவர்கள் போராட்டம் என்ன, ரீஸ்ட்ரக்சர்டு நீட், தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணணும். இதை தான் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் இங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் அவங்க கேட்டுட்ருக்காங்களா? எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படி ஏதாவது? இல்லை. அவங்க பேசுகிறதெல்லாம் விஜய் அவர்களை ட்ரோல் பண்ணியும் விஜய் அவர்களுடைய ஒட்டுமொத்தமான அரசியலை ட்ரோல் பண்ணியும் இதுதான் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு பெரிய 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 விஷயங்கள் ஆர்கனைஸ்டாக தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. உளவுத்துறை இதை கவனிப்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். மக்களாகிய நாமும் கொஞ்சம் விழிப்புடன் இருக்க வேண்டும். சிஜேபி இல்லாட்டி காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இந்த கரப்பாம்பூச்சிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய முக்கியமான உண்மையான கோரிக்கைக்கு நம்ம செவி கொடுப்போம். அவங்களுடைய தேவையில்லாத ஆசாதி, ஆர்டிகல் 370 அந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் வந்துச்சுன்னா அவங்களை நிராகரிப்போம். இந்தியாவை பிளவுபடுத்துன்னு எவனாவது வந்தீங்கன்னா அவனை நாங்கள் நிராகரிப்போம். இந்தியாவினுடைய மாணவர்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு, நீ ராஜினாமா பண்ணால் நானும் சொல்கிறேன் அவங்க ராஜினாமா பண்ணட்டும். நீட்டு குளறுபடிக்கு அவர் தான் காரணம், அவர் தான் பொறுப்பேற்க வேண்டும், அது அவருடைய கடமை. கண்டிப்பாக தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். அதில் மாற்று கருத்து 1% கூட எனக்கு கிடையாது. ஆனால் அதை தாண்டி இந்த போராட்டத்தை வேறு திசைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அது தமிழ்நாட்டை ரொம்ப பெரிய அளவில் பாதிக்க போகிறது. அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இன்னும் அடுத்ததாக அரசியல் சதுரங்கத்தில் பேச போகிறோம். பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. நான் முதலே சொன்ன மாதிரி இங்கிலீஷை அதிகப்படுத்தணும், மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான அந்த கோர்ஸ்க்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப் டு 75% டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகளுக்கு வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.